வெல்கம் டு டேப் சூப்பர் மேக்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலாஜிசம் உடைய டைப் 4 தான் பார்க்க போறோம். ஸோ சிலாஜிசம்ல எல்லா டைப்பும் மிக்ஸ் பண்ணி கேட்டிருந்தா எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஓகேவா? உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா, என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், சிலாஜிசம் எடுத்தீங்கன்னா எனக்கு ஸ்டேட்மெண்ட்டுக்கான வென் டயக்ராம் ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரா பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் வென் டயக்ராம் ட்ரா பண்ணிக்கலாமா ஃபர்ஸ்ட்? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கப்பா ஓவராலாக எனக்கு ஆல் ராக்ஸ் ஆர் ஜெட்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ எல்லா ராக்குமே எனக்கு எதுக்குள்ள இருக்கும்? ஜெட்டுக்குள்ள இருக்குமா? ஜஸ்ட் நான் ஆர் மட்டும் போட்டாலே போதும். ஸோ எல்லா ராக்குமே எதுக்குள்ள இருக்க போகுது? ஜெட்குள்ள இருக்கும். நெக்ஸ்ட் சம் ஜெட்ஸ் ஆர் வேலி. ஸோ கொஞ்சம் ஜெட் எனக்கு என்னவா இருக்கும்? வேலியா இருக்குமா? அப்ப ஜெட்டுக்கும் வேலிக்குள்ள எனக்கு சம் பார்ட் வந்து எனக்கு இன்டர் கனெக்ட் ஆயிருக்குமா? ஸோ இதான் வந்து அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்கான வென் டயக்ராம். நெக்ஸ்ட் இதுக்கான கன்க்ளூஷன் பாருங்க. நோ வேலி இஸ் ராக். ஸோ நோ அப்படின்னா என்னதுப்பா? எனக்கு அது ஒரு நெகட்டிவ் கன்க்ளூஷன். அப்ப நெகட்டிவ் கன்க்ளூஷன் என்ன பண்ணுவேன்? நான் அதை பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு கன்க்ளூஷன் தப்பு. பாசிட்டிவா மாத்த முடியல அப்படின்னா உங்களுக்கு கன்க்ளூஷன் கரெக்ட் எடுத்துக்கோமா? அப்போ இங்க நான் நோன் என்ன பண்ணுவேன்? சம் பாசிபிலிட்டி பார்ப்பனா. அப்போ கொஞ்சம் வேல்யூ தூக்கினா ராக்குள்ள போட முடியுமா? சோ எனக்கு இங்க ராக் இருக்கு, இங்க வேல்யூ இருக்கா? இதுக்கும் என்ன ரிலேஷன் இருக்கு? அன்னோன் ரிலேஷன். அப்போ அன்னோன் ரிலேஷன் இருக்கும்போது எனக்கு சம் பாசிபிலிட்டிஸ் ஆல்வேஸ் ப்ரூவ் ஆகுமா? அப்ப என்னால கொஞ்சம் ராக்கை தூக்கி வேல்யூக்குள்ள போட முடியும். இந்த நெகட்டிவா நான் பாசிட்டிவா மாத்திட்டேனா அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? கன்க்ளூஷன் 1 நாட் ஃபாலோ வந்துருமா? நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் 2 பாருங்க. சம் ராக்ஸ் ஆர் வேலின்னு சொல்லிருக்கா. சாரி, சம் ராக்கெட்ஸ் ஆர் வேல்யூ கொடுத்துருக்காங்களா? அப்போ கொஞ்சம் ராக்கெட் வந்து எனக்கு வேல்யூயா இருக்கான்னு பாப்போமா? இது ஒரு பாசிட்டிவ் கன்க்ளூஷன். அப்ப எனக்கு டேட்டா இருக்கான்னு பாப்பீங்க வென் டயக்ராம்ல. சம் இருக்காப்பா? சம் எனக்கு இல்ல. அப்ப எனக்கு என்ன ஆகும்? இதுவும் நாட் ஃபாலோ வந்துருமா? ரெண்டு கன்க்ளூஷனுமே எனக்கு ஃபாலோ ஆகல அப்படின்னு என்ன பண்ணுவோம்? காம்ப்ளிமெண்டரி பேரான்னு செக் பண்ணுவீங்களா? சோ இது காம்ப்ளிமெண்டரி பேர்ல வருமான்னு பாருங்க. சம் நோ எனக்கு காம்ப்ளிமெண்டரி பேர் தான். அகைன் வேரியபிள்ஸ் பாருங்க. வேலி ராக்கெட், இங்க வேலி, இங்க ராக்கெட். சோ நாளே சொல்லியிருந்தேன்ல, காம்ப்ளிமெண்டரி பேர் ஒன்னா இருக்கும்போது எனக்கான வேரியபிள்ஸ் மட்டும் சேமா இருந்தா போதும். வேரியபிள்ஸோட பொசிஷன் என்ன பண்ண தேவையில்ல, சேமா இருக்கணும் அவசியம் இல்லை. ஆனா எனக்கு சம் நாட் ஆல் இருக்கும்போது வேரியபிள்ஸும் சேமா இருக்கணும், வேரியபிளோட பொசிஷனும் சேமா இருந்தா மட்டும் நம்ம காம்ப்ளிமெண்டரி பேர் எடுத்துக்கோமா? இங்க எனக்கு காம்ப்ளிமெண்டரி பேர் ஒன்னுன்றப்ப எனக்கு வேரியபிள்ஸோட பொசிஷன் முக்கியம் இல்லை, சேமா இருந்தா மட்டும் போதும். அப்ப என்ன பண்ணிக்கலாம், நான் அந்த காம்ப்ளிமெண்டரி பேர் எடுத்துக்கலாமா? அப்ப என்னோட ஆன்சர் எனக்கு என்னவா இருக்கும்? either 1 or 2 follows. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வரணும். ஓகேவா? சோ உங்களுக்கு அடுத்த क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 2. ஸ்டேட்மென்ட் பாருங்கப்பா. நோ சுகர் இஸ் மில்க் சொல்லிருக்காங்களா? அப்ப சுகருக்கும் மில்க்குக்குள்ள என்ன கண்டிஷன் இருக்கும்? நோ கண்டிஷன் இருக்கணும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? ஆல் மில்க் இஸ் டீ. சோ எல்லா மில்க்குமே எதுக்குள்ள இருக்க போகுது? டீ குள்ள இருக்கும். இப்ப கன்க்ளூஷன் செக் பண்ணிடலாமா? சோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் பாருங்க, எனக்கு ஒரு பாசிட்டிவ் கன்க்ளூஷன் வித் பாசிபிலிட்டி. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணுவேன்? என்னால அவங்க கொடுத்துருக்கத ப்ரூவ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அது ஃபாலோ ஆகும், ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா அது நாட் ஃபாலோ எடுத்துக்குவேன். இப்போ கொஞ்சம் சுகர் தூக்கி டீக்குள்ள போட முடியுமாப்பா? சுகருக்கும் டீங்களோட என்ன ரிலேஷன் இருக்கு? அன்னோன் ரிலேஷன். சுகருக்கும் மில்க்குக்கும் மட்டும் தான் எனக்கு என்ன ரிலேஷன் இருக்கு? நோன் இருக்கு. அப்ப இது ரெண்டுக்கும் எனக்கு அன்னோனா இருக்கும்போது எனக்கு இதுல இருந்து கொஞ்சம் சம் பார்ட் என்ன பண்ணிக்கலாம், டீக்குள்ள போட்டுக்கலாம்ல. அப்போ என்னால இந்த கன்க்ளூஷன் 1 ப்ரூவ் பண்ண முடியுது. அதாவது கொஞ்சம் சுகர் தூக்கி என்னால டீக்குள்ள போட முடியுது இல்ல? அப்ப முடியுதுன்னா எனக்கு இந்த கன்க்ளூஷன் 1 என்ன ஆகும்? ஃபாலோ ஆகும். செகண்ட் பாருங்க, நெகட்டிவ் கன்க்ளூஷன் வித் பாசிபிலிட்டி. அப்ப நெகட்டிவ் கன்க்ளூஷன் என்ன பண்ணுவோம்பா? ஃபர்ஸ்ட் நான் நெகட்டிவ் மட்டும் சால்வ் பண்ணுவேனா? சோ நோ சுகர் இஸ் டீ கொடுத்துட்டாங்க. அப்ப நோனா என்ன பண்ணுவேன்? சம் சுகர் வந்து டீயா இருக்க முடியுமான்னு பார்த்தா அந்த நெகட்டிவ் ஃபாலோ ஆகுமா ஆகாதான்னு பாப்போமா? அப்போ கொஞ்சம் சுகர் தூக்கி டீக்குள்ள போட முடியும்ல. அப்போ இதனால பாசிட்டிவா மாத்த முடிஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு இது தப்பு தானப்பா. ஏன்னா எனக்கு நோன்னு சொல்லியிருக்காங்க, என்னால சம் பண்ண முடியுது. அப்போ அவங்க நெகட்டிவ் கன்க்ளூஷன் மட்டும் எனக்கு என்னவா இருக்கும்? தப்பா இருக்கும். தப்பா இருக்கிறது அகைன் பாசிபிலிட்டி கேட்டாங்க. என்ன சொல்லியிருக்கேன்? ஃபாலோ ஆகும்னு சொல்லியிருக்கேனா? அப்ப ரெண்டுமே எனக்கு இங்க ஃபாலோ ஆகும். ஸோ என்னோட ஆன்சர் ஆப்ஷன் இ தான் வரணும். ஓகேவா? ஸோ இப்போ புரியுது இல்ல? ஸோ எனக்கு நார்மலா ஒரு பாசிட்டிவ் கன்க்ளூஷன் கொடுத்துட்டு பாசிபிலிட்டி கேட்டாங்கன்னா அதனால ப்ரூவ் பண்ண முடியுதான்னு மட்டும் பாருங்க. முடிஞ்சிச்சுன்னா அது ஃபாலோ ஆகும், ப்ரூவ் பண்ண முடியலைன்னா அது நாட் ஃபாலோ எடுத்துக்கோங்க. ஓகேவா? இல்ல நெகட்டிவ் கன்க்ளூஷன் கொடுத்து ஒரு பாசிபிலிட்டி கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த நெகட்டிவ் மட்டும் சால்வ் பண்ணுங்க. அந்த நெகட்டிவ் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா அதை பாசிபிலிட்டி கேட்டா அந்த கன்க்ளூஷன் தப்பு. இன்கேஸ் அந்த நெகட்டிவ் கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகல, ஃபால்ஸா இருக்கு, அது அகைன் அவங்க பாசிபிலிட்டி கேட்டாங்கன்னா அது எனக்கு எப்படி எடுத்துக்கலாம்? ஃபாலோ ஆகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ உங்களுக்கு அடுத்த क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 3. சோ ஸ்டேட்மென்ட் என்ன கொடுத்திருக்காங்கப்பா? சம் கீஸ் ஆர் லாக் கொடுத்திருக்காங்களா? அப்ப கொஞ்சம் கீஸ் வந்து எனக்கு என்னவா இருக்கும்? இங்க லாக்கா இருக்குமா? சோ அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம்? கொஞ்சம் கீஸை
லாக்னு எடுத்துக்கலாமா? நெக்ஸ்ட் நோ லாக் இஸ் கேட். ஸோ அப்போ லாக்குக்கும் கேட்டுக்குள்ள என்ன கண்டிஷன் இருக்கு? நோ கண்டிஷன் இருக்கு. ஸோ இப்போ கன்க்ளூஷன் பாருங்க, சம் கீஸ் ஆர் கேட் இஸ் அ பாசிபிலிட்டி. கொஞ்சம் கீ எடுத்தீங்கன்னா கேட்டுக்குள்ள போட முடியுமாப்பா? கீக்கும் கேட்டுக்குள்ள என்ன கண்டிஷன் இருக்கு? அன்னோன் ரிலேஷன் தான் இருக்கு. அப்ப சம் பாசிபிலிட்டிஸ் ஆல்வேஸ் ஃபாலோ ஆகும். அப்ப எனக்கு கன்க்ளூஷன் 1 ஃபாலோ எடுத்துக்கலாமா? அகைன் கன்க்ளூஷன் 2 பாருங்க, ஆல் கேட்ஸ் ஆர் கீ இஸ் அ பாசிபிலிட்டி. எல்லா கேட்டையும் தூக்கினாலும் கீக்குள்ள போட முடியுமாப்பா? சோ இங்க எனக்கு கேட் இருக்கு, இந்த கேட்டுக்குள்ள லாக்கிங் என்ன கண்டிஷன் இருக்கு? நோ கண்டிஷன் இருக்கு. அப்ப இந்த கேட் என்ன பண்ணேன் நான் தூக்கி கீக்குள்ள போட்டுட்டு இந்த கேட்டுக்குள்ள லாக்கிங் நோ கண்டிஷனால வரைஞ்சுக்க முடியும்ல. அப்ப என்னால என்ன பண்ண முடியும்? எல்லா கேட்டையும் தூக்கி கீக்குள்ள போட முடியும். இங்க எனக்கு போடுறதுக்கான பாசிபிள் இருக்கான்னு கேக்குறாங்க. அப்ப எனக்கு செகண்ட் ஒன்னும் ஃபாலோ ஆகும். ஓகேவா? அப்ப ரெண்டுமே ஃபாலோ ஆகுற ஆன்சர் எனக்கு என்ன இருக்கும்? ஆப்ஷன் இ தான் வரணும். ஓகேவா? சோ உங்களுக்கான நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 4. சோ ஸ்டேட்மென்ட் என்ன கொடுத்திருக்காங்கப்பா? ஆல் ஆல்பம்ஸ் ஆர் போட்டோ. சோ எல்லா ஆல்பமுமே எனக்கு என்னவா இருக்க போகுது? போட்டோவா இருக்குமா? சோ எல்லா ஆல்பமுமே எனக்கு எதுக்குள்ள இருக்கும்? போட்டோக்குள்ள இருக்கும். நெக்ஸ்ட் எல்லா ஆல்பமுமே எனக்கு பிக்சர்ஸ்குள்ள இருக்கணுமா? ஆனா இந்த பிக்சர் போட்டோக்குள்ள இருக்குமா இல்ல போட்டோக்கு வெளியே இருக்குமா நமக்கு தெரியுமா? சோ நமக்கு தெரியாது. நம்மளா அஷ்யூம் பண்ணக்கூடாது. அப்போ எல்லா ஆல்பமுமே எனக்கு பிக்சருக்குள்ள இருக்கணும். அப்ப என்ன பண்ணிக்கலாம்ப்பா? இந்த மாதிரி ஒரு டயக்ராம் எடுத்துக்கலாமா? சோ அப்ப எல்லா ஆல்பமுமே எனக்கு எங்க இருக்கு? பிக்சருக்குள்ள இருக்கு. இப்போ கன்க்ளூஷன் பார்த்துலாமா? சம் ஆல்பம் ஆர் பிக்சர்ஸ் இருக்காங்களா? கொஞ்சம் ஆல்பம் எனக்கு பிக்சரா இருக்கா? சோ எல்லா ஆல்பமுமே எனக்கு எதுக்குள்ள இருக்கு? பிக்சருக்குள்ள தான் இருக்கு. அப்ப இதோட சம் பார்ட் எங்கப்பா இருக்கும்? சேம் அதே பிக்சருக்குள்ள தான் இருக்கும். அப்ப கன்க்ளூஷன் 1 எனக்கு என்ன ஆகும்? ஃபாலோ ஆகும். அகைன் கன்க்ளூஷன் 2 பாருங்க, ஆல் பிக்சர்ஸ் ஆர் போட்டோ இஸ் a possibility. சோ எல்லா பிக்சர் வந்து என்ன போட்டோஸ்க்குள்ள போட முடியல. ஏன்னா இதுக்கும் ஆல்ரெடி என்ன ரிலேஷன் இருக்கு? சம் அப்படின்ற ஒரு ரிலேஷன் இருக்கா? அப்போ நோன்ற கண்டிஷன் இல்லாதப்ப என்ன பண்ணிக்கலாம்? இந்த எல்லா பிக்சர் இருந்தீங்கன்னா போட்டோக்குள்ள போட முடியும் தான்ல. அப்ப என்னால போட முடியும் அப்படின்றப்ப என்னால இதை ப்ரூவ் பண்ண முடியுதா? அப்ப எனக்கு என்ன ஆகும்? செகண்ட் ஒன்னும் ஃபாலோ ஆகும். அப்ப என்னுடைய ஆன்சர் எனக்கு என்னப்பா இருக்கணும்? ஆப்ஷன் இ ஆன both 1 and 2 ஃபாலோ அப்படின்னு தான் இருக்கணும். ஓகேவா? சோ உங்களுக்கான அடுத்த क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 5 என்ன கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் கிட்ட வென் டயகிராம் டிரா பண்ணுங்க. some males are words. சோ கொஞ்சம் மெயில் வந்து எனக்கு என்னவா இருக்க போதீங்க? வேர்ட். ஆல் வேர்ட் ஆர் எக்ஸல். நோ டாக்குமெண்ட் இஸ் வேர்ட். அப்போ வேர்டுக்கும் டாக்குமெண்ட் என்ன கண்டிஷன் இருக்க போது? நோ அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்குது. ஓகேவாப்பா? சோ நெக்ஸ்ட் பாருங்க, some words are document is a possibility. கொஞ்சம் வேர்டுக்கு டாக்குமெண்ட்குள்ள போட முடியுமா? அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா? ஆல்ரெடி என்ன சொல்லிருக்காங்க? நோ டாக்குமெண்ட் இஸ் a word சொல்லிட்டாங்க. அப்ப எப்படி நான் சம் வேர்டுக்கு டாக்குமெண்ட் போடுறதுக்கான பாசிபிலிட்டி எனக்கு வரும்பா? கண்டிப்பா வராதுல. ஏன்னா இங்க வேர்ட் இருக்கு, இங்க டாக்குமெண்ட் இருக்கா? இதுல என்ன பண்ண முடியாது? இதை தூக்கி என்னால என்ன பண்ண முடியாது? உள்ள போட முடியாதுல. அப்ப எனக்கு என்ன ஆகாது? இந்த இடத்துல கன்க்ளூஷன் 1 நாட் ஃபாலோன்னு வந்துடும். நெக்ஸ்ட் நோ எக்ஸல் இஸ் மெயில் சொல்லியிருக்காங்களா? கொஞ்சம் எக்ஸல் தூக்கி என்னால மெயிலுக்குள்ள போட முடியுமா? ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸல் இங்க மெயிலா தான் இருக்கு. அதை என்ன சொல்லியிருக்காங்க அவங்க? அப்படியே ஆப்போசிட் சொல்லியிருக்காங்களா? அப்ப எனக்கு என்ன ஆகாது? இதுவும் ஃபாலோ ஆகாது. அப்ப என்னுடைய ஆன்சர் 1 and 2 நாட் ஃபாலோன்னு இருக்கணும். அப்ப எனக்கு நெய்தர் 1 or 2 ஃபாலோன்னு எடுத்துக்கலாமா? ஸோ ரெண்டுமே ஃபாலோ ஆகாது அப்படின்னு தான் என்னுடைய ஆன்சர். ஸோ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வரும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ ரெகுலராக இதே மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. Thank you.